ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க பாலா. பாலா நான் செஞ்ச தப்பு தான் பாலா. ஒரு நிமிஷம் இருங்க பேசிக்கலாம். பாலா ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். பாலா ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. பாலா இப்ப மட்டும் என்ன இங்க பாத்துட்டானா அது ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்குமே. இத வச்சு வீட்டுல பெரிய பிரச்சனையா கிளப்புவாளே. சரி என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ஓனர் வந்துட்டாங்க செல்வம். வணக்கம்பா. வணக்கம் சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார். வணக்கம் தம்பி. இவர் தான் கார் பண்றேன். ஆமா தம்பி, நான் தான் இவர் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன். இந்த தம்பிக்கு தான் இடத்த வாடகைக்கு விட்டுருக்கேன். தொழில் ஆரம்பிக்க போறாங்க. சரிங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடு. சரிங்க, பண்ணி கொடுத்துடலாம். செல்வம், உன் மொபைல்ல பிளான் வச்சிருப்பல, அதை எடுத்து சார் கிட்ட காமி. இதோ காமிக்கிறேன். இந்த பிளான் தானே? இதான் சார் கிட்ட காட்டு. சார் இந்தாங்க சார். இந்த மாடல் தான் சார். வர 14ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு சார். அன்னைக்கே திறப்பு விழா வச்சுக்கலான் இருக்கோம். அதுக்குள்ள உங்க வேலையை முடிச்சிருவீங்கல்ல? கொஞ்சம் இழுத்து பிடிச்சி செஞ்சா வேலையை முடிச்சிடலாமா? அப்ப ஓகே சார். இந்த பிளானுக்கு எவ்வளவு சார் ஆகும்? ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுத்துறீங்களா? இப்ப போட்டு கொடுத்துறோம். Thank you, sir. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சுதாக்கும் செல்வத்துக்கும் வேற இடமே கிடைக்கலையா? கரெக்டா என் வீட்டுக்கு முன்னாடி தான் ஷாப் ஆரம்பிக்கணுமா? இவங்க கடையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நானும் பாலாவும் எப்படி இங்க ரெகுலரா வந்து போக முடியும்? நாங்க இவங்க கண்ணில் மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் வேற வீடும் மாத்திட்டு போக முடியாது. இவங்க தான் கடையை மாத்திட்டு போகணும். இவங்களை இங்க வர விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா நமக்கு தான் டேஞ்சர். அந்த ஆள் பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணோட க்ளோஸா பழகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவ யாரு, அவளுக்கும் அந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த ஆள்கிட்டயே கேட்டுடலாமா? கேட்டா மட்டும் இவன் நிஜத்தையா சொல்ல போறான். இவன் தான் மகா நடிகனாச்சே. ஏதாவது பொய் சொல்லி மழுப்ப பாப்பான். வேற எப்படி அவன் கிட்ட இருந்து போட்டு வாங்கறது? வேற வழியே இல்ல. அவன் கிட்ட கேட்காம இருந்துட்டா என் மண்டையே வெடிச்சிரும். அவன் என்னதான் கதை சொல்றான்னு நானும் தெரிஞ்சுக்கணும். காலையில வேலையா அவன் கிட்ட பேசிட வேண்டியதுதான்.